அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஹிந்தி ராஷ்டிரபாஷா எக்ஸாமுக்குரிய பேப்பர் 2 இதுல ஸ்டோரி போர்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு இதுல நாம பார்க்க போற ஸ்டோரி ரிவிஷன் எதுனா ஃபர்ஸ்ட் ஒன் முதல் கஹானி. டைட்டில் பாருங்க, கஹானி கா சாராंश लिखिए. कहानी का सारांश, समरी ऑफ द स्टोरी. एक परीक्षा, परीक्षाना தேர்வு இல்லையா? பாருங்க, परीक्षा नामक इस कहानी के कहानीकार प्रेमचंद है. பரீட்சாங்கிற நேம்ல உள்ள இந்த ஸ்டோரியோட ரைட்டர் प्रेमचंद அவர்கள். वे उपन्यास सम्राट के नाम से विख्यात हैं. वे அவர் அதாவது பிரேம்சந்த் அவர்கள் உபன்யாச சம்ராட் நாவல் சக்கரவர்த்தி கே நாம் से அப்படிங்கிற பெயர்ல विख्यात हैं, புகழ் பெற்றவர். प्रेमचंद ने कई उपन्यास लिखे हैं और कहानियां भी. प्रेमचंद அவர்கள் कई उपन्यास लिखे हैं, நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதோடு கஹானியாங்கி கதைகளும், நிறைய நாவல்களும் கதைகளும் பிரேம்சந்த் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். इनकी रचनाओं में कथा वस्तु, पात्र निर्माण, वार्तालाप, भाषा शैली आदि पक्ष आकर्षक ढंग से प्रस्तुत होते हैं. इनकी रचनाओं में இவருடைய படைப்புகளில் கதா வஸ்து அந்த கதையினுடைய பொருள், பாத்திர நிர்மாண் பாத்திர படைப்பு அந்த கேரக்டர் படைப்பு, வார்த்தாலா உரையாடல், பாஷா ஷைலி அந்த மொழியினுடைய நடை, ஆதிபட்ச் இந்த பக்கம் எல்லாமே ஆகர்ஷக் தங்குசே கவரக்கூடிய வகையில் பிரசுத்துவத்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த கதை என்னன்னா, சர்தார் சுஜான் சிங் வந்து தேவ்கட்டோட தீவானா இருந்தாரு, அதாவது மினிஸ்டரா இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப வயசானதுனால அந்த பதவியில இருந்து விலகி ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ராஜா சாஹப் கிட்ட போய் கேட்கிறாரு, நான் வந்து பதவியில இருந்து ரிட்டையர் ஆயிக்கிறேன், எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுங்க. ஆனா ராஜாக்கு அவரை விட மனசு இல்லை. கடைசியில ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு ஷர்த் வைக்கிறார். அதாவது எனக்கு இப்ப வந்து நீங்க வெளியேறினீங்கன்னா உங்களை மாதிரியே இன்னொரு தீவான், அதாவது இன்னொரு மினிஸ்டர் வந்து நம்ம தீவானுக்கு தீவானாக வேணும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்களே ஒரு மினிஸ்டரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நீங்க என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க ரிலீவ் ஆயிக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அடுத்து என்ன பண்றாங்க, பேப்பர்ல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி மினிஸ்டருக்கு இன்டர்வியூ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வந்து 1 மந்த் இருக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க. வர்றவங்களை எல்லாத்தையும் ஒரு 1 மந்த் அங்கேயே இருக்க வச்சு அவங்கள வந்து ஃபுல்லா எப்படி பண்றாங்க, என்ன செய்யறாங்க, அப்படி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி யார் அதுல சரியா வர்றாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறதா பிளான். ஸோ தேசத்தோட எல்லா இடங்கள்லையும் போற பத்திரிகைகள்ல விளம்பரங்கள் போக ஆரம்பிக்குது. எல்லாரும் பார்த்துட்டு முக்கியமா அதுக்கு தகுதியானவங்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்றாங்க. அதுல முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, முக்கியமா என்ன வேணும் அப்படின்னாக்கா, கிராஜுவேட்டா இல்லைன்னா கூட பரவாயில்லை, ஆனா எந்த மாதிரி இருக்கணுங்கிறாங்க, நல்ல ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திடகாத்திரமா பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ யார் யார் அப்ளை பண்ணணுமோ பண்ணுங்க, இங்க உங்களுக்கு வேண்டிய தங்குமிடம் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கப்படும், நீங்க இங்கேயே இருப்பீங்க, உங்களை வந்து வாட்ச் பண்ணி சரியான தகுதியானவங்களை நாங்க தேர்ந்தெடுப்போம். ஸோ அப்ளிகன்ஸ் எல்லாருமே வந்து அவங்க சொன்னபடி அப்ளை பண்ணி அடுத்தவங்க சொன்னபடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னா,
ஈவினிங்ல போய் வந்து அந்த அப்ளிகன்ஸ் எல்லாம், அதாவது யார் யார் அப்ளை பண்ணி தீவான் பதவிக்காக வந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஹாக்கி விளையாட போறாங்க. விளையாடிட்டு திரும்பி அவங்களோட இருப்பிடத்துக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்துகிட்டு இருக்கும்போது வழியில ஒரு வயதான ஒரு விவசாயியினுடைய வண்டியானது சகதியில மாட்டிக்கிடுது. அவர் கஷ்டப்பட்டு அத வெளியில இழுக்கிறாரு. ஆனா அவரால இழுக்க முடியல. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா விளையாட்டு வீரர்களும் போயிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் போயிட்டாங்க. அதுல கடைசியில ஒருத்தர் மட்டும் கால்ல அவருக்கு அடிபட்டிருக்கு. நொண்டிக்கிட்டே வர்றாரு. வர்றவரு அந்த விவசாயிய பார்க்குறாரு. அவர் கஷ்டப்படுறத பார்க்குறாரு. அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. வண்டிய வந்து மேல தூக்கி குடுக்குறதுக்கு. அந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போயிடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த பீரியட் அதாவது அப்ளிகன்ஸ் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிற அந்த டியூரேஷன் வந்து முடியுது. எல்லாரும் யார வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஆவல்ல, யார வந்து தேர்ந்தெடுக்க போறாங்கங்கிற ஆவல்ல இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது, ஏற்கனவே தீவான் பதவியில இருந்த சுஜான் சிங் என்ன செய்றாரு அப்படின்னா, பண்டிட் ஜானகிநாத் அப்படிங்கிறவர தேர்ந்தெடுக்கிறாரு தீவானா. அதுக்கு அவரு வந்து என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, நான் கூப்பிடாமலேயே தான் வந்து அடிபட்டு காயமா இருந்தாலும், அவராவே வந்து வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அங்க வந்து விவசாயியா வந்தது நான் தான். நான் தான் அங்க இருந்தேன். நான் வந்து உதவி கேட்காமலேயே அவரே வந்து எனக்கு உதவி செய்தாரு. ஸோ இந்த மாதிரியான இதயத்துல தான் நல்ல ஒரு ஆத்ம பலம் இருக்கும். தயாள குணம் இருக்கும். சாகசம் நிரம்பிய அந்த தைரியம் இருக்கும். அதனால வந்து இவரை நான் இதுக்கு தகுதியானவரா தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுவே போதும். இந்த மாதிரி ஒரு எங்களோட இந்த ராஜ்யத்துக்கு இந்த மினிஸ்டர் பதவிக்கு இந்த மாதிரியான ஒருத்தர் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இந்த ஸ்டோரி. இப்ப நம்ம ஸ்டோரிக்கு போகலாம் வாங்க. சர்தார் சுஜான் சிங் ரியாசத் தேவ்கட் கே தீவான் தே. தீவான் அப்படின்னா மினிஸ்டர், ரியாசத் அப்படின்னா சமஸ்தானம். சர்தார் சுஜான் சிங் அவர்கள் ரியாசத் தேவ்கட் கே தீவான் தே. தேவகட சமஸ்தானம். இது ஆக்சுவலா வந்து தேவகட समस्थानத்தோட मिनिस्टर ते अपने बुढ़ापे और असमर्थता के कारण पद से मुक्त होना चाहते हैं. அவர் அதாவது சுஜான் சிங் அவர்கள் अपने बुढ़ापे தன்னுடைய அந்த வயதாகி போன நிலைமை இருக்குது இல்லையா, வயோதிகம் மற்றும் இயலாமையின் காரணத்தினால் பதவியிலிருந்து முக்து ஹோனா சாஹ்தே தே. முக்தியடைய விரும்பினார். அதாவது அந்த பதவியிலிருந்து ரிலீஃப் ஆக விரும்பினார். ரிட்டையர் ஆக விரும்பினார். उन्होंने ராஜா சாஹிப் से विनती की. அவர் சுஜான் சிங் அவர்கள் ராஜா சாஹிப்பிடம் வின்தி கி ரெக்வெஸ்ட் பண்ணாரு, விண்ணப்பித்தார். என்னன்னா, நான் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ராஜா சாஹிப் உன்னையே முக்து கர்னா நஹி சாஹ்தே தே. ராஜா சாஹிப் அவர்கள் அவரை அதாவது சுஜான் சிங் அவர்களை பதவியிலிருந்து விடுவிக்க விரும்பவில்லை. मुक्त करना नहीं चाहते थे. राजा ने अंत में ये शर्त रखी कि योग्य दीवान का चयन सुजान सिंह ही करें और उसके बाद दीवान पद से मुक्त हो जाए. राजा ने अंत में राजा कடைசியில் एक शर्त रखी, இந்த நிபந்தனை வைத்தார். என்னன்னா, कि योग्य दीवान का चयन, யோக்கிய தீவான் கா தகுதி வாய்ந்த ஒரு மினிஸ்டரை, தீவான் கா சயன் அதாவது தகுதி வாய்ந்த ஒரு மினிஸ்டரை செலக்ட் பண்றது. சயன் அப்படின்னாக்கா செலக்ஷன். சுஜான் சிங் ஹி கரே, சுஜான் சிங் தான் செய்யணும். அவர் மேலும் உஸ்கே பாத் அதுக்கப்புறம் தீவான் பதவி, சுஜான் சிங் தீவான் பதவியிலிருந்து முக்து ஹோ ஜாய், தன்னை விடுவித்துக் கொள்ளலாம். அந்த தீவான் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்து கொள்ளலாம் அப்படின்னு ராஜா சொல்லிட்டார். दूसरे दिन देश के सभी प्रमुख समाचार पत्रों में विज्ञापन निकला, रियासत देवगढ़ के लिए दीवान का चयन होने वाला है. ये जरूरी नहीं कि आवेदक
ग्रेजुएट हो, लेकिन हृष्ट फृष्ट होना परमावश्यक है। दूसरे दिन मறுநாள் தேசத்தினுடைய सभी प्रमुख समाचार पत्रों में முக்கியமான நியூஸ் பேப்பர்களில் விஞ்ஞாபன் நிக்கலா, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் வந்தது. என்னன்னா, ரியாசத் தேவகட் के लिए दीवान का चयन होने वाला है. தேவகட் சமஸ்தானத்தினுடைய தேவகட் சமஸ்தானத்திற்காக மினிஸ்டருக்கான தேர்வு நடைபெற உள்ளது. ஏக ஜரூரி நகி, இது அவசியம் இல்லை. என்னன்னா, ஆவேதக் கிராஜுவேட் ஹோ, அதாவது விண்ணப்பதாரர். ஆவேதக்னா அப்ளிகன்ட். ஆவேதக் கிராஜுவேட் ஹோ, அவர் வந்து கிராஜுவேட்டா தான் இருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. அதாவது ரொம்ப படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. லேக்கின் ஹிருஷ்ட் புஷ்ட் ஹோனா பரமாவசியக் ஹை. லேக்கின் ஆனால் ஹிருஷ்ட் புஷ்ட், அதாவது திடகாத்திரமாக பலமாக பரமாவசியக இருப்பது மிகவும் அவசியம். நல்ல வெல் பில்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆவேதக் ஏக் மஹீனே தக் ரியாசத் மே ரஹேங்கே, அப்ளிகன்ஸ் ஒரு மாதம் வரை ரியாசத்தில் இருப்பார்கள். உன்கி ரஹன் சஹன் ஆச்சார் விசார் கி ஜாஞ்ச் ஹோகி, அவர்களுடைய அதாவது அப்ளிகன்ஸ் உடைய ரஹன் சஹன் பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை நெறிகள், ஆச்சார் விசார் அதாவது அவர்களுடைய நடத்தைகள், ஆக்டிவிட்டிஸ், அதன் மூலமா வெளிப்படுகிற அவர்களுடைய எண்ணங்கள், ஏ சப் ஏகி ஜாஞ்ச் ஹோங்கி, இது எல்லாமே வந்து பரீட்சித்து பார்க்கப்படும். अंत में फल घोषित किया जाएगा. अंत में கடைசியில் ஃபல், அதாவது அதனுடைய விளைவு, இவ்வளவு நாட்கள் உங்களை எல்லாம் பரீட்சித்து பார்த்ததற்கான விளைவு கோஷித் கியா ஜாயேகா, பிரகடனப்படுத்தப்படும், அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த மாதிரி சொல்லியாச்சு. அடுத்து என்ன நடக்குது? दीवान पद के लिए आवेदन करते हुए सैकड़ों आदमी देवगढ़ आ पहुंचे. दीवान पद के लिए, அந்த மினிஸ்டர் பதவிக்காக ஆவேதன் கர்த்தே ஹுயே விண்ணப்பித்து சைக்கடோங் ஆத்மி நூற்றுக்கணக்கான மனிதர்கள் தேவ்கடா பகுஞ்சே தேவ்கடிற்கு வந்து சேர்ந்தார்கள். வே தரகு தரகு கேத்தே, அவர்கள் விதவிதமாக இருந்தார்கள். தேஷ்கே கோனே கோனே சே லோக் ஆயேத்தே, தேஷ்கே நாட்டினுடைய கோனே கோனே சே மூளை முடுக்கில் எல்லாம் இருந்து லோக் ஆயேத்தே மக்கள் வந்திருந்தார்கள். एक दिन शाम के वक्त मैदान में हॉकी का खेल चल रहा था. एक दिन ஒரு நாள் ஷாம் கே வக்த் மாலை நேரம் மைதான் மே மைதானத்தில் ஹாக்கி கா கேல் ஹாக்கி விளையாட்டு சல் ரஹா தா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. दीवान पद के कई उम्मीदवार खेल के बाद लौट रहे थे. दीवान पद के, அதாவது தீவான் பதவிக்காக दीवान பதவிக்கே கை உம்மீது வார், தீவான் பதவிக்காக விண்ணப்பித்திருந்த நிறைய அந்த அப்ளிகன்ஸ், அதாவது அந்த இது கேண்டிடேட்ஸ், கேல் கே பாத் விளையாட்டிற்கு பிறகு லவுட் ரகேட்டை திரும்பி கொண்டிருந்தார்கள். விளையாண்டு முடிஞ்சு அவங்க இருப்பிடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. தப் ராஸ்தே மே ஏக் பூடே கிசான் கி காடி நாலே மே ஃபன்ஸ் கயி தி. தப் அப்பொழுது ராஸ்தேமே வழியில் ஏக் பூடே கிசான் கி காடி, ஒரு வயதான விவசாயியினுடைய வண்டி நாலே மே ஃபன்ஸ் கயி தி, ஒரு அந்த ஓரத்துல சைட்ல ஓடும் இல்லையா வாய்க்கால், அதுல வந்து மாட்டிக்கிடுச்சு. ஃபன்ஸ் கயி தி ஹிச்சட் பீத்தா, அது எப்படின்னாக்கா ரொம்ப வந்து சகதியாகவும் இருந்துச்சு. பூடா கிசான் ஹசார் கோஷிஷ் கர் ஹார் கயா தா. பூடா கிசான் அந்த வயதான விவசாயி ஹசார் கோஷிஷ்கர் எத்தனையோ 1000 தடவை முயற்சி செய்துட்டு ஹார் கயாத்தா தோத்து போயிருந்தான், அதாவது அவரால் முடியல். சகாயத்தா கேலியே இதர் உதர் தேக்தாத்தா, அந்த விவசாயி சகாயத்தா கேலியே உதவிக்காக இதர் உதர் தேக்தாத்தா இங்கேயும் அங்கேயுமா பார்த்துட்டே இருந்தார். லேக்கின் கிசி நே உன் பர் தியான் நஹி தியா. லேக்கின் ஆனால் கிசினே யாருமே உன்பர் அவர் மேல், அதாவது அந்த வயதான அந்த விவசாயியின் மேல் தியான் நஹி தியா
கவனம் கொள்ளவில்லை. அதாவது அவரை வந்து பார்க்கவே இல்லை, அவர் கவனிக்கவே இல்லை. क्योंकि सभी उम्मीदवार खेल की वजह से बहुत थक गए थे. क्योंकि ஏனென்றால் சபி உம்மீதுவார் எல்லா கேண்டிடேட்ஸும் கேல் கி வஜல் சே அந்த விளையாடிட்டு வந்ததுனால பகுத் தக் கயே தே மிகவும் களைத்திருந்தார்கள். इसके बूढ़े इसलिए बूढ़े पर उन्हें दया नहीं आई. इसलिए அதனால் बूढ़े पर அந்த வயதானவரின் மேல் உங்கே அவர்களுக்கு தயா நகி ஆய் தயை வரவில்லை. அதாவது அவங்களே ஏற்கனவே ரொம்ப டயர்டா போயிட்டு இருந்தாங்களாம். அதனால இவருக்கும் நம்ம போய் என்னத்த உதவி செஞ்சோம் அப்படின்னு யாருமே அவரை வந்து கவனிக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க. लेकिन पंडित जानकी नाथ से बूढ़े का कष्ट सहा नहीं गया. அப்ப அந்த பண்டித் ஜானகிநாத் அப்படிங்கிறவரு அவரோட அந்த விவசாயினுடைய கஷ்டத்தை பார்த்து அவரால சகிச்சுக்கிட முடியல. லேக்கின் ஆனால் பண்டிட் ஜானகிநாத் சே பண்டிட் ஜானகிநாத் அவர்களால் பூடேகா கஷ்டம் அந்த வயதானவர்களுடைய கஷ்டத்தை சகா நகி கயா சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவரால் ஏற்றுக்க முடியல. அவர் கஷ்டப்படுறதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார். காஃபி தக் கயா தா और उसके पैरों में चोट लगी थी. அந்த கேண்டிடேட் அதாவது அந்த ஜானகிநாத் காஃபி தக் கயா தா களைத்திருந்தாங்க. ஏன்னா விளையாடிட்டு வந்திருக்காங்க, அதோட வந்து கால்ல வேற அடிபட்டிருக்குதா, களைச்சு போய் தான் இருந்தாங்க. அவர் உஸ்கே பைரோம் மே சோட்டு லகி थी. அவருடைய கால்ல காயம் பட்டிருந்தது. बग लंगड़ाता हुआ बूढ़े के पास आया और उसकी सहायता की. ஆனாலும் அவன் அந்த ஜானகிநாத் லங்கடாத்தா ஹுவா நொண்டிக் கொண்டே बूढ़े के पास आया அந்த வயதானவருக்கு அருகில் வந்தான். அவர் உஸ்கி சகாயத்தா की மேலும் அவருக்கு உதவியும் செய்தான். காடி ஊப்பர் ஆகி வண்டி மேல வந்துருச்சு. அதாவது வண்டியை மேல எடுத்துட்டாங்க. बूढ़ा जानकीनाथ को आशीर्वाद देकर चला गया. बूढ़ा அந்த வயதானவர் ஜானகிநாத்திற்கு ஆசீர்வாத தேக்கர் ஆசீர்வாதம் வழங்கிவிட்டு चला गया சென்று விட்டார். एक महीना बीत चली. ஒரு மாதம் கழிந்து விட்டது. उस दिन नए दीवान की घोषणा होने वाली थी. அன்றைய தினம் புதிய தீவானை பற்றிய அறிவிப்பு வெளியிடப்படுவதாக இருந்தது. அதாவது புதிய தீவான் யாரு அப்படின்னு சொல்லப்படுகிற நாள் அந்த அறிவிப்பு அறிவிக்கப்பட இருந்தது. சபி லோக் இக்கட்டே हुई. எல்லா மக்களும் ஒன்று திரண்டனர். सुजान सिंह पंडित जानकीनाथ को रियासत का नया दीवान घोषित किया. சுஜான் சிங் பண்டிட் ஜானகிநாத்தை ரியாசத்தி அந்த சமஸ்தானத்தினுடைய புதிய தீவானாக அறிவித்தார். उन्होंने कहा அவர் சொன்னார், पंडित जानकीनाथ ने खुद घायल होकर भी एक गरीब किसान की सहायता की. पंडित जानकीनाथ खुद घायल होकर भी தான் காயம் அடைந்திருந்தாலும் ஏக் கரீப் கிசான் கி ஒரு ஏழை விவசாயிக்கு சகாயத்தாக்கி உதவி செய்தான். உன்கே ஹிருதய மே சாகஸ் ஆத்மபல் और उदारता है. அவருடைய மனதில் ஹிருதயமே சாகஸ் அதாவது தைரியம், ஆத்மபல் ஆத்மபலம், அவர் உதார்த்தா உதவி செய்யும் அந்த மனப்பான்மை இருக்கின்றன. ஏக் சமர்த்த தீவான் கேலியே ஒரு நல்ல திறமையான தீவானுக்கு இன்ஹி சீசோங்க ஜரூரத்துக்கு இந்த மாதிரியானவைகளுக்கு தான் வந்து இந்த மாதிரியான திறமைகள் தான் வந்து மிக முக்கியம் அப்படின்னு அந்த தேர்வு செய்ததற்கான காரணத்தையும் சுஜான் சிங் சொல்றார். ஸோ இந்த ஸ்டோரிய நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ரிவிஷன்ல அடுத்த ஸ்டோரியில பார்க்கலாம். தன்யவாத்.